ஹாய் டியர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முறுவலான சாஃப்டான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜினாலே நமக்கு ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு நம்ம பயந்துடுவோம். ஆனால் அந்த அளவுக்கு இங்கே ஆயில் இருக்காது. இந்த பஜ்ஜியில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இல்லாத மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். சின்ன சின்ன ட்ரிக் மட்டும் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி நம்ம ட்ரை பண்ணுறதுனால நீண்ட நேரம் ஆனாலும் அதோடைய தன்மை மாறாமல் கிறிஸ்பியாக சாஃப்டாக நமக்கு அப்படியே எடுத்து கொடுக்குது. இந்த மாதிரி முருளான சாஃப்டான பஜ்ஜி கிடைக்கணும்னா இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க இப்போ வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாழைக்காய் ஒரு காயான வாழைக்காய் எடுத்துக்கணும். பழம் எடுத்துக்கக்கூடாது. அந்த காயும் நல்லா தடிமன் சைஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம சைஸ் எடுத்துக்கணும். இப்போது அதை க்ளீன் பண்ணிடலாம். வாழைக்காவை ஃபஸ்ட்டு நீங்கள் கழுவிடுங்க. நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோலை அப்படி பீல் பண்ணிடக்கூடாது. சும்மா லைட்டாக, அதாவது ரொம்ப திக்காக தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம கத்தியை வச்சு கொஞ்சம் செதுக்கிக்கணும். அவ்வளோதான். மற்றபடி அந்த தோலை ஃபுல்லாகவே எடுக்கணும் அவசியம் கிடையாது. பாருங்கள், இப்போ நான் 2 இதுக்கு எடுத்துட்டேன். இந்த மாதிரி தோலை நம்ம பீல் பண்ணிக்கணும். ரொம்பவே எடுத்துடக்கூடாது. லைட்டாக தான் அதை செதுக்கிக்கணும். இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தோலை எடுத்துடலாம். இப்போ நான் கத்தியை வச்சு ஸ்லைஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வேறு எந்த ஸ்லைஸர் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கம்ஃபர்டபுள் கத்தி தான். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்ப மெல்லிசாமல் இருக்கக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி மெதுவாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்லைஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஷேக் பண்ணானா ஷேக் ஆகணும். இப்போது அதோடைய டென்சிட்டியை காமிக்கிறேன் பாருங்கள். அதோடைய அடர்த்தி நமக்கு எந்த அளவு இருக்கணும். இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக அப்படி சின்னதாக, ரொம்பவும் மெல்லிசாக இல்லை, ரொம்பவும் தடிசாக இல்லை, கரெக்டான ஒரு மீடியமான ஒரு ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காவை. இப்போ காமிக்கிறதுனா தடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. இது நான் உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக தடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு மெல்லிஸாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஷேக் பண்ண சொல்ல அழகாக ஆடுது பாருங்கள். இந்த மாதிரி ஷேக் பண்ணுற சொல்ல உடஞ்சிடக்கூடாது. அது ரொம்பவும் மெல்லிதாக கட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம ரொம்பவும் மெல்லிஸாக பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்பவும் தடியாகவும் பண்ணிடக்கூடாது. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ண போகிறோம். நான் இங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இங்கே 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு கம்மியாகவே அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவுனா பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, அந்த மாவு தான் சொல்கிறேன். இப்போது நம்ம பஜ்ஜி மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். பட் டைஜஷனுக்காக நான் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது எண்ணெய் மக்காயிட்டும் கடலை மாவு நமக்கு டைஜஸ்ட் ஆக டைம் ஆகும். அதனால் ஜீரகத்தூள். அப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் மஸ்ட்டு. ஏன்னா இது கேஸ்ட்ரிக் ஐட்டமான ஒரு ஐட்டம் வாழைக்காய். அப்புறமா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 1லேருந்து 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். ஏன்னா பஜ்ஜி அப்போ தான் ரொம்பவே முறுமுறுப்பான ஒரு தன்மையாக நமக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல உப்பி வரும் தான். பட் நான் இங்கே சோடா உப்பை ஆட் பண்ணிக்கல. எனக்கு சோடா உப்பை ஆட் பண்ணாமலே நல்லா உப்பி வருது. இப்போ பாருங்கள், இதோடைய கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இந்த மாதிரி நல்ல திக்காக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு நான் தொளிக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தொளிச்சு மட்டும் தான் தண்ணி ஆட் பண்ணுறேன், ரொம்ப சேர்க்கலை. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டாக இந்த அளவுக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜி அந்த எண்ணெய் உரியாமல் அழகாக அந்த வாழைக்காயில் மெர்ஜ் ஆகாமல் நல்ல நீட்டாக லேயராக நமக்கு சாஃப்டாக ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும் பஜ்ஜி. இப்போ ஆயில் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆயிலிருந்து ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம். ஏன் இந்த மாவில் நம்ம ஊற்றுறோன்னா அப்போ நமக்கு வாழைக்காயில் அந்த மாவு ஒட்டாமல் நல்ல லேயராக நமக்கு தனியாக எடுத்து கொடுக்கும். ப்ளஸ் எண்ணெய் ரொம்பவே குடிக்காது. அதனால தான் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கை சுடாத அளவுக்கு நம்ம மெதுவாக அதை கிளறி விடலாம்.
இப்போ வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு நமக்கு ஆயில் வந்து செம ஹீட்டாக இருக்கணும். லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஹை ஸ்பீடில் ஹீட் பண்ணிடுங்க. அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், வாழைக்காவை இந்த மாதிரி டிப் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இனிமேல் தான் நான் போட போகிறேன். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம 1 by 1 ஆயிலில் போட்டுடலாம். இப்போது ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 by 1 நம்ம வாழைக்காவை டிப் பண்ணி போட்டு எடுத்துடலாம். நல்லா கவனமாக இருங்க. தீ வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு டக்குன்னு செகண்ட் கணக்கில் பஜ்ஜி வந்து குக் ஆயிரும். பாருங்கள், எவ்வளோ அழகாக நான் சோடா உப்பு சேர்க்காமலே நல்ல புஷ்ஷுன்னு வருது, நல்லா எலும்பி வருது பாருங்கள். நான் சொன்ன ஸ்டெப் படி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து அதிகமாக வந்து உரியாது, ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம். நம்ம பஜ்ஜி போட்ட ஆயில் வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடியாக நமக்கு தெரியுது பாருங்கள். கொஞ்சம் கூட மாவு வந்து கரையலை. இப்போ மாவு வந்து கரெக்டாக நம்ம கரைச்சோன்னா குட்டி மாவு எதுவுமே வந்து அதில் எண்ணெயில் வந்து தங்காது. இப்போ நமக்கும் அப்படி தான் தங்காமல் சூப்பராக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயில் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம மாவுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ பஜ்ஜி அவ்வளோந்தாங்க, எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து பஜ்ஜை வந்து கொஞ்சம் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி லேயராக வருது பாருங்கள். அந்த வாழைக்காய் வந்து அந்த பஜ்ஜோட மாவு வந்து ஒட்டக்கூடாது. அதே சமயத்தில் நமக்கு ஆயில் கூட அவ்வளோவா வந்து இல்லை பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஆயில் கண்டென்ட்டே இல்லாமல் வாழைக்காய் நல்ல லேயராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி உரிக்கும் போது அது அப்படி பீல் ஆகணும், அப்படி உரிக்க அழகாக வருது பாருங்கள். வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆயில் அவ்வளோவா குடிக்கல, பஜ்ஜி சூப்பராக வந்திருக்கு. இப்படி அதை பிரிக்கும்போது அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த லேயர் தாங்க பஜ்ஜிக்கு ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அழகான ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.